கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் 2025 ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுதான் இப்போ வந்திருக்க தகவலா இருக்கு. ஸோ நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறைய பேர் ப்ரோ ஃபேக் நியூஸை சொல்லாத ப்ரோங்கிற மாதிரி பல பேர் கழுவி ஊத்திட்டு இருந்திருக்கீங்க. ஸோ முதல்ல போய் லைவ் நியூஸை பாருங்க. அதுதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம். இந்த ஆர்சிபிக்கும் லக்குக்கும் ஒரு விதமான பொருத்தமும் கிடையாது. எவ்ரி டைம் டீமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஃபைனலுக்கே போய் நின்னாலும் ஏதாவது ஒரு காரணத்தினால ஆர்சிபியோட கதையை முடிச்சு விட்டுறாங்க. இப்போ ஐபிஎல் மறுபடியும் நடக்குமா நடக்காதா, நேற்று நைட்ல இருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, ஸோ ஃபைனலா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்த வரைக்கும் செம்மையா ஸ்டார்ட் ஆச்சு. சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், அப்புறம் கேகேஆர் கூட ஆல்மோஸ்ட் எலிமினேட். இன்னும் ஒரு சில டீம் வந்துட்டு எலிமினேட் ஆயிருக்காங்க. ஒரு 6 டீமுக்கு அந்த பிளே ஆஃப் ரேஸ் இருக்கு. ஜிடி ஆல்மோஸ்ட் குவாலிஃபை, ஆர்சிபி ஆல்மோஸ்ட் குவாலிஃபை, மும்பை, டிசி, பஞ்சாப் இந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தது. ஸோ யாரு குவாலிஃபை ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் நேற்று ரொம்ப குரூசியல் மேட்சுங்க, டிசி வர்சஸ் பஞ்சாப். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ ஸ்ட்ரெயிட்டாவே குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். டிசி தோத்திருந்தா அவங்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே வருங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் மழை காரணமா கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8:30 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பிரியான் சாரியா போட்டு பொழந்துட்டாரு. அந்த பக்கம் பிரப்சிம்ரனும் சூப்பராக இருந்தாங்க. 10 ஓவர்ல 120. அண்ட் நட்டு முதல் கேம் ஆடினாருங்க. முதல் ஓவர்ல 4 ரன் தான் கொடுத்தாரு. 2வது ஓவர் உடனடியாவே விக்கெட்டு. செம்ம ஸ்டார்ட் கிடைச்சது. அங்கதாங்க மறுபடியும் லைட் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி லைட் பிரச்சனை என்ன, ஒரு 10 நிமிஷத்துல சரி பண்ணிடுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா ஒரு 1 hour ஆகுது, ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சஸ்பெண்ட்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஆச்சு, மேட்ச் ஏன் கேன்சல் பண்ணாங்க, லைட்னால தான் இஷ்யூவும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம். ஆனா நடந்த பிரச்சனை வேற. அது என்ன ஏது அப்படிங்கிறத நான் ஓப்பனா சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், போர் காரணமா தான் அப்படிங்கிறதுனால தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க. இதுதான் அபிஷியலான விஷயம். கிரவுண்ட்ல பிரீத்தி சிந்தா மற்ற இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வெளியே போங்க வெளியே போங்கங்கிற மாதிரி கிரௌட சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எல்லாருமே ஒரே இடத்துல கூடி இருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிறதுனால ஸோ அபிஷியலா பாகிஸ்தான் கவர்மெண்ட் நல்ல சேஃப்டியோட அந்த வீரர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்க. மணிக்கம் ரசிகர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்க. அண்ட் வீரர்கள் ஆல்சோ கொஞ்சம் பயமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நேற்று நைட்டு மட்டும் ஸ்டே பண்றதுக்கான பக்காவான ஒரு பிளேஸை ஏற்பாடு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஸோ அங்கங்க கொண்டு போய் விட்டுறலாம். ஸோ அதாவது முக்கியமான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஸோ ஃபிளைட் மூலியமா அவங்கவுங்க நாட்டுக்கோ ஸோ நாளைக்கு என்ன நியூஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸுக்காக தான் வெயிட்டிங்ல இருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா அஃபீஷியல் சொல்லிட்டாங்க, நாடு இவ்வளோ பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு, நம்ம ஒரு பக்கம் கேம் விளாண்டு இருந்தா நல்லா இருக்காது, தயவு செஞ்சு இதை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நிறுத்திடுங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போன தடவை நம்ம வந்துட்டு கோவிட் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஸோ ஒரு மேட்ச் வந்துட்டு நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தடவை நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் எந்த விதமான லீடும் கிடையாது. அடுத்து எப்போ நாங்கள் பண்ண போறோம்ங்கிற மாதிரி விஷயம் வந்துட்டு அவங்க சொல்லவே இல்லை. ஆக்சுவலா இதெல்லாம் கம்ப்ளீட்டா கியூர் ஆனதுக்கு அப்புறம் நடத்துறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சுவாரா நடத்துவாங்களானுங்கிறதும் ஒரு டவுட் தான். சான்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஸோ போன தடவை கோவிட்ல எல்லா டீமுமே கிரிக்கெட் விளையாடாம சும்மா இருந்தாங்க. அதனால ஐபிஎல் முடிஞ்ச உடனே நம்ம லபக்கு நிறுத்திட்டோம். ஆனா கோவிட்டுக்கு அப்புறம் நிறைய டோர்னமெண்ட் வந்துடுச்சு, எம்எல்சி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட டோர்னமெண்ட் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர்ல இருந்து நீங்க டிசம்பருக்குள்ள நடத்தக்கூடிய டோர்னமெண்ட் நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் ஐபிஎலுக்கு எல்லாருமே வந்து கேதர் ஆகி விளையாடுவாங்களான்னு கேட்டா ஒரு டவுட் தான். அப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கும் நிறைய சீரீஸ் போயிட்டு இருக்கு, இந்தியன் பிளேயர்ஸும் அவைலபிளா இருப்பாங்களான்னு கேட்டா ஒரு டவுட் தான். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இதை நிறுத்துறது தான் சரியான வழிங்கிற மாதிரி நிறுத்தி இருக்காங்க. ஐபிஎல் இப்போதைக்கு ஒரு பாஸ் பட்டன்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஆனா சஸ்பெண்ட் அப்படிங்கிற வார்த்தைனா கொஞ்சம் தூக்கி வாரி போடுது. ஏன்னா திருப்பி நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு இருக்காதானுங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கண்ட்ரி தாங்க முக்கியம், இப்போதைக்கு இந்த விளையாட்டு எல்லாம் வந்துட்டு நம்ம விளையாட்டா பார்க்கணும். பட் இருந்தாலுமே ஆர்சிபி ஃபேன்ஸ் உண்மையாலுமே ட்ரூவா இந்த சீசன் எவ்வளவோ நம்பினாங்க. அவ்வளோ தூரம் எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. பேட்டிங் செமையா இருந்தது, மிடில் ஆர்டர் செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சில மேட்ச் குருநாள் பாண்டியா அடிச்சு கொடுத்தாரு, ரொமேரியோ செப்பேடு வந்து அடிச்சாரு. ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆயிருக்கிற டைம்ல லாஸ்ட் ஒரு வீக்காவே ஆர்சிபிக்கு நெகட்டிவ் நியூஸ் தான். ஹேஸ்லூட்டோட இன்ஜுரி, பட்டிதருக்கு இன்ஜுரி, அதுக்கப்புறம் ரொமேரியோ செப்பேடு ஊருக்கு போறாரு. ஸோ அதை தொடர்ந்து மயங்க் அகர்வால் ரிப்ளேஸ்மெண்டா தேவ்தத் படிக்கலுக்காக வந்திருக்காருங்கிற மாதிரி பல பிரச்சனைகள் ஆர்சிபி டீமுக்குள்ள போயிட்டு இருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டை இழுத்து மூடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இதுக்கப்புறம் மறுபடியும் நடக்குமானுங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிடி பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கோப்பை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு உண்மையான விஷயம் கிடையாது. அதை நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன். ஆக்சுவலா அது கொஞ்சம் ரூமர் மாதிரி தான். ஏன் அப்படின்னா ஸோ அவங்க மீதி இருக்க 2 மேட்ச் தோத்து ஆர்சிபி ஜெயிச்சு மேலே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தானே வரும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இதை பண்றது தப்புனுங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். யார் பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தூக்கி ட்ராஃபியை கொடுத்துருவாங்க. ஸோ லீக் மேட்சஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பிரீமியர் லீக் ஆகட்டும், லா லீகா இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் அப்படித்தான் வந்துட்டு ஃபார்மெட்டு. ஆனால் ஐபிஎல்லோட ஃபார்மெட்டு செமி ஃபைனல் விளாண்டு அந்த குவாலிஃபயர்லாம் முடிச்சு
வச்சு போய் கப்படிக்கணும் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு டீமுக்கெல்லாம் டிராஃபி கொடுக்க முடியாது. அப்படியே பாஸ் பண்ணிட்டு நடந்தா பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் இப்போதைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அதுதான் இப்போ வந்திருக்கிற மேஜர் அப்டேட். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதெல்லாம் தாண்டி இந்த கேம் எல்லாம் தாண்டி நம்ம இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? செமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நம்ம இருக்கணும். இதை பற்றின உங்களுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய வருத்தத்தையும் இல்லை பாஸ் பண்ணதை பற்றி இல்லை ஓகேவா உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவோட இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு நான் வந்து போஸ்ட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை, see you.